தங்கப்பாண்டியோட மாமா வீட்டில் வந்து ஆடு மாடுகள்லாம் அதிகமாக இருக்குமாங்க. அதனால அந்த ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு காலையில் சாப்பிட்டுட்டு ஆடு மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு போனாங்கன்னா மாலையில் இரவு நெருங்குற டைமில் திரும்பி வருவாங்க. அப்போ மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு சமைச்ச அந்த சாப்பாடை பழையது ரெடி பண்ணி ஒரு தூக்குச்சட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மத்தியானமாக சாப்பிட்றதுக்காக அதை வச்சுக்குவாங்க. அதே மாதிரி ரெகுலர் எப்பொழுதுமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அது மாதிரி தான் தங்கப்பாண்டியும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவருக்கு வந்து சின்ன வயசுங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசு இருக்குங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னா இவரும் பள்ளிக்கூடம் போயிட்டு தாங்க இருக்காரு. இவரு வந்து கோடை லீவு விடுவாங்கல்ல, அப்ப தங்கப்பாண்டி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாமா வீட்டுக்கு போறாருங்க. போயிட்டு அவரு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அப்படியே எல்லாருமே லீவ் விட்டா அவங்க மாமா வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு எல்லாருமே போறது வழக்கம். நானுமே அந்த மாதிரிலாம் நான் சின்ன வயசுல அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இவரு தங்கப்பாண்டியும் அதே மாதிரி அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காருங்க. அப்பதாங்க இந்த சம்பவம் நடக்குது. துர்கா தேவி அதாவது வந்து அவங்க மாமா பொண்ணு எப்பொழுதுமே ஆடு மாடை ஓட்டிக்கிட்டு